தற்பொழுது நம்முடைய இணைப்பில் திமுகவிலிருந்து டி.கே.எஸ். இளங்கோவன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். டி.கே.எஸ். இளங்கோவன், உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவரை இழந்திருக்கிறீர்கள். இந்த இழப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது தனிப்பட்ட முறையில் மிக நெருங்கிய நண்பர்களாக விளங்கினோம். எனக்கும் இது பேரிழப்பு. அவர் பெரிய பாரம்பரியம் குடும்பத்தின் பிள்ளையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதல் முறையாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் தான் தமிழ் மொழிக்கு பாதுகாப்பு வேண்டும், தமிழ் மொழி இந்தி மொழி ஆதிக்கம் கூடாது என்ற தமிழ் மொழி தான் மாநில மொழியாக இருக்க வேண்டும், அதை கலையிடக்கூடாது என்ற ஒரு உத்தரவாதத்தை பண்டித நேரு அவர்களிடம் பெற்றவர். அப்படி பாரம்பரியமாக கொள்கை குடும்பத்திலே இணைந்தவர். திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உறவு நீடிக்க வேண்டும் என்று விரும்பியவர். யாரிடம் அதற்கு எதிராக ஒரு கருத்து சொன்னால் கூட அதை மறுத்து பேசக்கூடிய அளவுக்கு அவர் இருந்தவர். அத்தகைய ஒரு மாபெரும் போராளியாக, மாபெரும் அரசியல்வாதியாக, பெரிய குடும்பத்தில் சார்பிலே வந்தவராக, அந்த கொள்கையில் இருந்து சிறு நழுவாமல் நடந்து கொண்டவராக இருந்தவர். அவருடைய இழப்பு என்பது அவர் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமில்லாமல் ஒரு குடும்பத்துக்கு மட்டுமில்லாமல் என்னை போன்ற நண்பர்களுக்கும் ஒரு பேரிழப்பாக நான் பார்க்கிறேன். அந்த குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் அதில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். துயரத்தையும் சோகத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி டி.கே.எஸ். இளங்கோவன். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அருணன் இணைந்திருக்கிறார். பேராசிரியர் அருணன், நீங்க ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனுடைய இந்த இழப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? அரசியல் வரலாற்றில் தொலைக்காட்சிகளுடைய விவாதத்தினுடைய பங்களிப்பில் என்று பல கோணங்களில் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனுடைய பங்களிப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. குறிப்பாக 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது பாஜகவினுடைய ஆட்சியை மிக கடுமையாக விமர்சித்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராக ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் இருந்திருக்கிறார். அவருடைய அரசியல் பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அருணன்? அவருடைய மறைவு செய்தி கேட்டு நான் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறேன். உடனே செய்தியில செய்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் மறைவார் என்று செய்தி எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அது பெரிய அதிர்ச்சியாக எனக்கு இருக்கு. அதுவும் அவருடைய அந்த பாஜக எதிர்ப்பு என்றால் அது ஒரு கட்சி எதிர்ப்பு மட்டுமல்ல, அதனுடைய மனுவாத மத வெறி, அதை கண்டு அவர் ரொம்ப துடித்து போனார். ஆகவே அதை வன்மையாக எதிர்த்து நின்ற ஒரு பெரிய சமூக போராளி அப்படி நான் பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, பண்பாட்டு ரீதியாகவும் ஒரு பெரிய போராட்டத்தை தன்னுடைய பேச்சாற்றலால் தமிழ்நாட்டுக்கு தந்தவர் அவர். அவர் எப்படி நறுக்கு நறுக்கு என்று பேசுவார், மனதில் உள்ளத அப்படியே கூடுதல் குறைச்சில்லாம பழிச்சுன்னு கொட்டி விடுவார். அது எந்த அளவுக்கு தேவையாக இருந்தது அரசியல் களத்திலும் சரி, பண்பாட்டு தளத்திலும் சரி என்பதை நான் இப்பொழுதெல்லாம் எண்ணி பார்க்கிறேன். அதே போல அவருடைய உடல் குன்றி இருந்தாலும் தேர்தல் களம் என்கிற அந்த போர்க்களத்திலும் அவர் துணிவோடு வருகின்றார். அதெல்லாம் திமுக அணிக்கு, மதச்சார்பற்ற அந்த ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வலு சேர்த்தது. ஆகவே அத்தகையவருடைய இழப்பு என்பது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய துயரம். இன்னும் தனிப்பட்ட முறையில அவர் அரசியல் ரீதியாக எப்படி பாஜக அணியை சங் பரிவாரத்தை எடுத்து நின்றார், அவருடைய பேச்சு சரியா குறிப்பிட்டது போல அரசியல் மேடைகளிலும் சரி, தொலைக்காட்சி விவாதங்களிலும் சரி, அவர் மனம் திறந்து உணர்வுபூர்வமாக அவங்களை எதிர்த்து போராடினார். பண்பாட்டு துறையில் அப்படி அவர் உதவி செஞ்சார். தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அவர் உதவி செய்தார். அது இந்த தமிழ்நாட்டுல மத நல்லிணக்கம் எப்பாடுபட்டேனும் பேணப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர். அவைதான் நாங்க மக்களுக்காக பல நிகழ்வுகளை அந்த மேடை சார்பாக செய்தோம்னா அவர் பல உதவிகளை செய்தவர். அதேபோல் நாங்க அழைக்கும் போதெல்லாம் இந்த மேடைக்கு அவர் பேசியிருக்கிறார். அதே ஒரு உற்ற போராளியை, சக பயணியை, ஒரு அருமையான உற்ற நண்பரை நானெல்லாம் இழந்திருக்கிறேன். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு இது பேர் இழப்பு என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பற்ற அணிக்கு இது ஒரு பெரிய நட்டம். அவருடைய மகன் என்பது
அதாவது அவருடைய குடும்பத்தாருடைய துயரத்துல நானும் பங்கு கொள்கிறேன். காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் அருணன், நீங்க ஈவிகேஎஸ் இளங்கோவனுடைய அரசியல் பங்களிப்பு பற்றி மிக விரிவாக பேசினீர்கள். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.